ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அரவிந்த் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சவாரி விஷயமா வந்து போகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய விஜய் சாரை வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சார் ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வெண்பாவுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து கீழே வந்து எனக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் வந்து பிஸியாக இருந்தாலும் வந்து வெண்பாவை வந்து கவனிக்கல. வந்து கபோர்டில் மாட்டி மூச்சு திணறி வந்து இப்போ வந்து வேச்சு மூச்சு இல்லாத ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஐயோ வெண்பாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய அரவிந்த் வந்து கேட்க, இப்போது டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து நம்முடைய மல்லிக்கு வெண்பாவுக்கு இருக்கிற உறவை வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே மல்லி எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், வெண்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்காங்க, அவளுக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாத இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சார் சொன்னார், நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து வெறுன்னு வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் வந்து நம்முடைய மல்லியை வந்து வெண்பாவை வந்து பார்க்க விடாத என்ன கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி நீ வந்து நினச்சதை வந்து நடத்திட்டு போல இருக்க, என்னுடைய நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாடுறதுக்காக வந்து வெண்பாவுக்கு வந்து உன் கையில் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காட்டுங்குது, அப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணுன்னு வெண்பா கையில் வந்து சொன்னதுனால தான் அவள் வந்து பண்ணியிருப்பான், இல்லைனா வந்து அவள்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டாள், அவள் பச்சை குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி நம்மளுடைய மல்லியோட மனசை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்து நம்மளுடைய மல்லி வந்து நான் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணல, நீங்கள் வந்து வெண்பாவை வந்து கண்டுக்காது விட்டுறீங்க, அதனால தான் வந்து வெண்பா வந்து மனசு கஷ்டப்பட்டு போயிருப்பா, அதுவும் போக ரஞ்சிதா வந்து கல்யாண மணியத்தில் துளி கூட வந்து வெண்பாவுக்கு வந்து இஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து பேசுகிறாங்க. அங்கே இருக்க அந்த கோதும்பன் கிழவி இந்த ரஞ்சிதா எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியே வந்து கார்னர் பண்ணுறாங்க. வெண்பாவுக்கு இந்த நிலைமை காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா நீ ஒழுங்காக வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எதுக்காக வந்து வெண்பா வந்து இந்த மாதிரி வந்து பண்ண போகிறா, வெண்பாவை வந்து நீ வந்து விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, அதுபோக நீ வெண்பாவை வந்து கொடுமைப்படுத்துகிற, அன்றைக்கி ஸ்கூல்லேயே வந்து நீ அந்த வெண்பாவை வந்து அடித்து துன்புறுத்துற, நான் வந்து மிரட்டினதுனால வந்து நீ வந்து சைலண்ட் ஆனால் இல்லைனான்னு அன்றைக்கே வந்து வெண்பாவை வந்து நீ ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இங்கே தேவையில்ல மரியாதையை வெளியே போயிருங்க அப்படின்றாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் வந்து விஜய் மாமா வந்து இந்த மல்லி மேலே வந்து கோவப்படணும்னு வந்து எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்து கோவப்பட்டு வெண்பா வந்து பார்க்க விடாத அனுப்பிட்டாரு அப்படின்றதுல சந்தோஷமாக ஆனந்தமாகவும் வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து முடிவு கட்டுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து பார்த்தே ஆகுவாங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய வெண்பா வந்து மல்லியம்மா எங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க போகிறாங்க. வேறு பெரிய எபிசோடில் இது நடக்கும். இந்த வீடியோ மறக்க சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்.